ஃபைனலி பார்த்தீங்கன்னா, ஓட் பண்ணிட்டோம். இந்த ஓட்காக நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன். நான் மட்டும் கிடையாது மக்களே. என்னோட குழந்தைங்க, என்னோட ஹஸ்பண்ட் நாங்க 4 பேருமே எவ்ளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னொரு முறை நம்ம வாக்களிக்கும்போது இந்த மாரி பிரச்சனைகள வந்து வைக்கக்கூடாது. இந்த மாரி பிரச்சனைகள வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த வீடியோ. மாரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சுன்னா புக் பண்ணி வரமாட்டேன். ஏன்னா அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பஸ்ல ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கும். இப்ப நான் மாறி தேடிட்டே இருக்கோம். பஸ்ஸே ஒண்ணு கூட கிடைக்கவே இல்ல நமக்கு. ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் அந்த ஸ்பெஷல் பஸ் எங்கடா அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்த்தா பஸ்ஸே ஒன்றும் கிடைக்கல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் கிளியரா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டயர்டு, கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டில் இருக்கேன், பேச முடியல. ஆனாலும் இதை வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணிட்டோம் மக்களே. இந்த ஓட்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் மட்டும் கிடையாது மக்களே. என்னோட குழந்தைங்க, என்னோட ஹஸ்பண்ட் நாங்க 4 பேருமே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏன் அப்படின்னா, இன்னொரு முறை நம்ம வாக்களிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த வீடியோவை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களே. எப்பவுமே பாத்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சுன்னா புக் பண்ணி வரமாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ல ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கும். இப்ப நார்மலா நாங்க வந்து சென்னையில இருந்து நாமக்கல் வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மேக்ஸிமமாவே வந்து ஒரு 800 to 1000 rupees தான் வந்து பிரைவேட் பஸ் சார்ஜஸா இருக்கும். அதனால இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா ஒரு 500 rupees வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து நாங்க பிரைவேட் பஸ்ல வந்து புக் பண்ணி போகல. இது ஏடிசி இல்லைன்னா எஸ்சிடிசியில் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி கிடைக்கிற பஸ்ல ஏறிடுவோம். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து எப்படி ஸ்பெஷல் பஸ்லாம் வரும், அதனால சொல்லிட்டு அதில் போயிடலாம். எனக்கு வந்து 2 குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா 3 வயசு, இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா 1 வயசு. சரி, நம்ம ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க, நம்ம அந்த பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து நானும் எங்க வீட்டுக்காரும் கிளம்பி அதுல போயிடலாம். ஏப்ரல் 22ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6 மணி போல பாத்தீங்கன்னா நாங்க வந்து சென்னையில இருக்க வீடு இருக்கு. நாங்க அங்க இருந்து கோயம்பேடு போயிட்டு, கோயம்பேடுல இருந்து இது போரூர் டோல்கேட் வழியா கிளாம்பாக்கம் போயிடலாம். அப்படி போனா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம், ஒரு 1 hourல போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் மக்களே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். இப்படிதான் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். எங்க வீட்டுக்காரும் பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்குள்ள வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்துட்டாரு. நாங்க எல்லாம் ஆல்ரெடி கிளம்பி இருந்தோம். அதனால அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா நாங்க வந்து லக்கேஜ் எடுத்துட்டு கரெக்டா எங்க வீட்டை விட்டு நாங்க வெளியே போகும்போது டைம் பாத்தீங்கன்னா 6:10. இந்த டைமுக்கு வந்து நாங்க எங்க வீட்டை பூட்டிட்டு நாங்க கீழே போறோம். 6:10க்கு வீட்டுல இருந்து கிளம்பணும். கிளம்பிட்டு கோயம்பேடு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் போனோம் மக்களே. எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 6:45 அந்த டைம் ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஆனா டிராபிக்ல ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 2 கிலோமீட்டர் போறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. 7:05க்கு பஸ் எடுத்துச்சு. பஸ் ஏறிட்டு கிளாம்பாக்கம் போனோம். சரி, நாங்க நினைச்சோம் ஒரு 8 மணிக்கெல்லாம் போயிரும். 8 மணிக்கு போயிடுச்சுன்னா ஒரு 9 மணிக்குள்ள நம்ம எப்படியாவது பஸ்ஸை வந்து பிடிச்சிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் மக்களே. கரெக்டா 7:05க்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் எடுக்கிறாங்க. பஸ் எடுத்தோன்னா பாத்தீங்கன்னா பஸ் கிளம்பிட்டு போரூர் டோல்கேட் போகுது மக்களே. போரூர் டோல்கேட் போறதுக்கே பாத்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு மக்களே. அவ்வளோ ஸ்லோவா வச்சு ரொம்ப டிராஃபிக். ஏன்னா பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே பாத்தீங்கன்னா அவ்வளோ ரஷ் ஆயிடுச்சு. அந்த டோல்கேட் போறதுக்கே 1 hour ஆயிடுச்சு. சரி, டோல்கேட் முடிஞ்சிருச்சு, அப்புறம் பைபாஸ் தானே சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தாம்பரம் அந்த பிரிட்ஜ் மாதிரி இறங்கும் இல்லைங்களா, பெருங்குளத்தூர் போற வழியில அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பீடா போயிடுச்சு. ஒரு 15 minutes 20 minutes அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் தாம்பரத்துல இருந்து
கிளாம்பாக்கம் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கருந்து பைபாஸ்ல வரதும் வந்து அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கிண்டி, ஆலந்தூர் இந்த சைடு வழியா, மீனம்பாக்கம் வழியா அப்படி வர பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா, தாம்பரம் வந்து வரதும் பார்த்தீங்கன்னா, தாம்பரம் பிரிட்ஜ்லேருந்து அப்படியே பெருங்குளத்தூர், வண்டலூர் போயிட்டு கிளாம்பாக்கம் போனோம். அங்க பார்த்தா, அங்க ஒரு 1 ஹார்லருந்து ஒரு மேக்ஸிமம் 1 1/2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுமா. எங்க வீட்ல இருந்து நான் கிளம்புனது ஒரு 6:10க்கு கிளம்புனோமா. கோயம்பேடுல இருந்து கிளாம்பாக்கம் போறதுக்கு பாத்தீங்கன்னா 9:30ல இருந்து ஒரு 45 ஆயிடுச்சு. ஆனா 9:45க்குள்ள ஆயிடுச்சுமா. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நின்னு, அந்த பஸ் வரும்போது எனக்கு ஒரு எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, ஜெயிச்சிட்டோம் மாற அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு மக்களே. அப்படியே மெதுவா நவுறுது, அது பாட்டுக்கு மெதுவா நவுறுது, பஸ்ஸே போல. எங்க பாப்பா வேற காத்து இல்ல, அவங்க வேற அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னென்னமோ பண்றேன், எங்க பாப்பாவும் அழுக. அந்த அந்த கோயம்பேடுல இருந்து கிளாம்பாக்கம் வரத்துக்குள்ளேயே அவங்க அழுகை நிறுத்தவே முடியல. எப்படியாவது இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டுமே தான் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா, எப்படியோ அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. கரெக்டா 9:45 ஆயிடுச்சு. அந்த கலைஞர் ஆர்ச்சை பார்த்த உடனே அப்படியே எனக்கெல்லாம் உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஐயோ நல்ல வேளை நம்ம இறங்க போறோம், காத்து வரப்போகுது, பாவம் பாப்பா அழுதுட்டே இருக்கு, சரி அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு கீழே நின்னா அவ்வளோ க்ரௌடு. சரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ள போற நடந்து போற அந்த ஸ்டெப்ஸ்லலாம் பார்த்தா அந்த இடம் தான் க்ரௌடா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் மேலே போயிட்டோம், அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வேற வேற ஊருக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 8 லைன் இருக்கும். பஸ்ஸு, அப்புறம் நாமக்கல் பஸ்ஸு, சேலம் பஸ்ஸு. நாங்கள் இந்த 3 பஸ் ஏதாவது ஒரு பஸ் பிடிச்சோம்னா நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிடுவோம். நாங்கள் வந்து நாமக்கல், அதனால நாங்கள் எப்படியாவது நாமக்கலுக்கு வந்துடலாம். இப்போ திருச்சி பஸ் பிடிச்சோம் அப்படின்னா பெரம்பலூர்ல இறங்கி துறையூர் மாதிரி நாமக்கலுக்கு போயிடலாம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக நாமக்கல் பஸ்ஸே கிடச்சிச்சு அப்படின்னா நாங்கள் நாமக்கலுக்கே வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா சேலம் போயிட்டு நம்ம நாமக்கல் வந்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுட்டு சரி போயிட்டு இருக்கோம். ஏன்னா போகும்போது செம்ம க்ரௌடு, அங்கேயும் காத்து வரளவுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கோயம்பேடுல இருந்து இந்த கிளாம்பாக்கம் வரத்துக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகுது, பேக் பெயின் எடுத்துருச்சு, என்னால முடியவே இல்லை, கொஞ்சம் கூட முடியவே இல்லை. ஐயோ எப்படியாவது போயிடணும் அப்படின்னு, எப்படியாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு இதுலயே வந்ததுனால எனக்கு அப்படியே கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கிளாம்பாக்கம் வந்தோன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் எங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்துட்டோம். ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 9:45 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டோம். சாப்பாடு கொடுத்து முடிச்சோடனே கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 மணில இருந்து ஒரு 10:10 இருக்கும் மக்களே. அப்பையில இருந்து இந்த பஸ்ஸை தேடுறதுக்கு அலையிறோம் முடியவே இல்லை மக்கள். கிட்டத்தட்ட 10 மணிக்கு தேட ஆரம்பிச்சோமா, 11 12 1 3 மணி நேரமா பஸ் அங்கேயும் இங்கேயும் 4வது நடைமேடை, 6வது நடைமேடை, 8வது நடைமேடைன்னு இந்த 3. ஏன்னா நாங்க வந்து திருச்சி பஸ் கிடைக்கணும், இல்லைன்னா சேலம் பஸ் கிடைக்கணும், இல்லைன்னா நாமக்கல் பஸ் கிடைக்கணும். அதனால இந்த 3 பஸ்ஸுக்கும் பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே மாறி தேடிட்டே இருக்கோம். பஸ்ஸே ஒண்ணு கூட கிடைக்கவே இல்லை நமக்கு. ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் அந்த ஸ்பெஷல் பஸ் எங்கடா அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்த்தா பஸ்ஸே ஒன்றும் கிடைக்கல. பாத்தீங்கன்னா அப்புறமே ரிசர்வேஷன் பஸ் மட்டும்தான் நிறைய வந்துச்சு. அதை பார்த்தா ஃபுல் ஆயிடுச்சு, மேலாம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு. நானும் ரொம்ப ரெக்வஸ்டா கிடையாது, எனக்கு பேக் பெயின் எடுத்துருச்சு. அப்புறமே பாத்தீங்கன்னா எனக்கு வேற அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. சீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பஸ்ஸா கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பேக் பெயின் வந்து தாங்கவே முடியல. அதனால வந்து ஒவ்வொரு பஸ்லயுமே வந்து நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு எங்க கேட்டாலும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி, ஸ்பெஷல் பஸ் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க சரி இங்கதான் கிடைக்கலையாட்டுக்கு, சரி உள்ளேயே பிரைவேட் பஸ் இருக்கும்ல, சரி அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனா ஃபர்ஸ்ட் டைம் போய் பிரைவேட் பஸ் வந்து திருச்சி பஸ் கேக்குறேன். திருச்சிக்கு போனோம் அப்படின்னு எவ்வளோண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 1500 சொன்னாங்க. நான் ஐயோ என்னன்னா 1500 சொல்றாங்க. நான் நினைச்சிட்டேன் சரி அப்பயாவது ஏறி இருந்திருக்கலாம், சரி 1500 சொல்றாங்களே, சரி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணிட்டு வந்து அப்புறமா வந்து ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்ப
திரும்ப கவர்மெண்ட் பஸ் இருக்க இடத்துக்கே வந்து நாங்க போயிட்டோம். சரி ஒரு எஸ்சிடிசி கூட வேணாம், ஒரு ஏடிசியாவது கிடைச்சா போதும், எப்படி ஏதாவது ஒரு பஸ் கிடைச்சா போதும், நம்ம வந்து அதுல ஏறிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பஸ்ஸா தேடுறோம் மக்களே. ஒரு பஸ் கூட கிடைக்கல. அந்த பஸ்லயுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வந்துச்சு மக்களே. சரி திருச்சிக்கு தான் வந்துச்சு. சேலம் பஸ் சுத்தமா கிடைக்கல. நாமக்கல் பஸ் அது பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேல பஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க 12 மணி ஆயிடுச்சு மக்களே. அப்ப தேடும் போதே 12 மணி ஆயிடுச்சு, பஸ் ஒன்னும் கிடைக்கல. சரி ஏதாவது ஒரு பஸ் வந்தா போதும், ஒரு நார்மல் ஏடிசி வந்தா கூட பரவாயில்ல, அதுல எப்படியாவது போயிடலாம், ஒரு 2 சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம 4 பேர், நானு என் ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்க, சரி 4 பேர் வச்சுட்டு அந்த 2 சீட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு பஸ் கிடைக்கல ஃப்ரெண்ட். எம்டிசி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ன்னு விட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கா இந்த பஸ்ல என்ன ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பேக் பெயின், குழந்தை வேற அழுவுது. என்னால அங்க அந்த இடத்துல உட்காந்து ஒரு ஃபீட் கூட பண்ண முடியல. ஏன்னா எங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு தான் ஆகுது. எனக்கு அந்த குழந்தைக்கு அங்க உட்காந்து ஃபீட் பண்ண கூட முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு நம்ம தெரியாம வந்துட்ட மாட்டேக்கு, நம்ம வராம இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமேட்டுக்கு என்ன பண்றது, சரி ஏதோ ஒரு பஸ். அப்புறம் கடைசியா ஃபைனலா நாங்க என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, சரி எந்த பஸ் வந்தாலும் ஏறிடலாம், ரொம்ப கிரௌடா இருந்தாலும் பரவாயில்ல, சரி குழந்தை வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா யாராவது சீட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏறலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஏறணும். அப்ப நாங்க ஏறும் போது பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டரே சொன்னாரு, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு, வச்சுட்டு ஏறாதீங்கம்மா, இங்க ரொம்ப கிரௌடா இருக்கு, ரஷ்ஷா இருக்கு, அந்த குழந்தையால மூச்சு கூட விட முடியாது, நீங்க கீழே இறங்கிக்கங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க எங்களை ஏத்திட்டும் போல, சரின்ட்டு நாங்க கீழே இறங்கிட்டோம். அப்புறம் பார்த்தா இந்த எங்க ஊர்ல ஒரு 10 சீன்னு ஒரு பஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பஸ், அந்த மாதிரி பஸ் ஃப்ரீ பஸ் இருக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது, எம்டிசி பஸ் வருது. எனக்கு எப்படா இந்த பஸ்ல நம்ம உட்காந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்புறம் ஆனா அந்த அந்த எம்டிசி பஸ் அதெல்லாம் வந்து எங்க நாமக்கலுக்கு வருதா, எங்க வருது, எங்க போகுது ஒண்ணுமே தெரியல. சரி எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு, அந்த பஸ் எதுக்குடா இந்த ரூட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கடைசியா சரி என்ட்ரன்ஸ்க்கே போயிடுவோம். போலீஸ் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் சொன்னாரு, நீங்க என்ட்ரன்ஸ்க்கு போயிடுங்கம்மா, அங்கேயே எல்லாம் பஸ் ஃபுல்லாகி தான் வருது, நீங்க வந்து பேசாம அங்க இருந்து வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க சரி என்ட்ரன்ஸ்க்கு எங்க பாருங்க, இங்க திருச்சி பஸ்லாம் நிக்கிற இடம், அங்க இருந்து என்ட்ரன்ஸ்க்கு திரும்ப சரி நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறோம். அங்க நடந்து போங்களையுமே அப்படியே எனக்கெல்லாம் மூச்சு ஆரம்பிச்சு, சரி போ பேசாம இங்கே படுத்துக்குவோம் அப்படின்ற அந்த நிலைமைக்கு போயிட்டான். சரி என்ன பண்ற, அப்படி எங்க சதீஷ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். சரி அவனும் பாவம், ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு 2 பஸ் ஏறினாரு. அந்த பஸ் பாவம் ரொம்ப ரஷ்ஷா ஏறினதுல வந்து பேக் இப்படி ஷோல்டர்ல மாட்டியிருந்தாரு. மாட்டிட்டு கம்பியை பிடிச்சிருப்பாங்களாட்டுக்கு இந்த சிண்டு வரல் பாத்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. அவனும் சரி என்ன பண்றது, அவனுக்குமே வலிக்குது, சரி எனக்குமே பேக் பெயின் எடுத்துக்குச்சு, எங்க பாப்பா அழுது, என் தம்பியும் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒரு பஸ் வருது நம்ம ஏறிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா கடைசிட்டு துறையூர் பஸ் ஒண்ணு வந்துச்சு. துறையூர் பஸ் அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏறிட்டோம். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அங்க சிக்னலே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் எங்க வீட்டுக்கு 2 பஸ் சீட்டு போட்டாரு. சீட்டு போட்டுட்டு நான் ஒரு இடத்துல நிக்கிறேன் குழந்தைங்களை வச்சுட்டு, எங்க வீட்டுக்காரர் வந்து பஸ்ஸுக்குள்ளதான் இருக்காரு, சீட்டு போட்டாரு, போன் பண்றாரு, போனே போல, டவர் கிடைக்கல. அப்புறம் கீழே இறங்கி வந்து அவர் திட்டாரு, போன் நான் சீட்டு பிடிச்சி நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எந்த பஸ்ல நிக்கிறாரு, அவர் எங்க நிக்கிறாரு, என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது, நான் எப்படியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டவரும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. அப்பா போதும்டா சாமி, ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு அந்த நிலைமைக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு துறையூர் பஸ் அந்த என்ட்ரன்ஸ்க்கே போயிட்டோம். அப்பதான் ஒரு பஸ் உள்ள வந்துச்சு. உள்ள வந்தோடனே எங்க சதீஷ் வேகமா ஓடி போயிட்டு சீட்டு போட்டாரு. நான் உண்மையாலுமே கொஞ்சம் விட்டுருந்தா கீழே விழுந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இடுப்புல பாத்தீங்கன்னா குழந்தை, சின்ன குழந்தை இருக்கு, சகித்தை எங்க கையில புடிச்சிட்டு சரி அந்த நேரத்துல என்ன நினைச்சுனே தெரியல, எப்படியாவது ஊருக்கு போயிடணும், ஓட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு
கிளம்பி போயிட்டேன். பார்த்தோம்னா அப்புறம் நானும் மேலே ஏறிட்டேன். அப்புறம் ஒரு பசங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நானும் மேலே ஏறிட்டேன். மேலே ஏறினோன்னா அப்புறம் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு கிடச்சிச்சு. அதுவும் லாஸ்ட்ல. சரி லாஸ்ட்ல எங்கேயோ ஒன்று, ஏன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏறி உக்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். நாங்கள் வந்து பஸ் ஏறி உட்காரும் போது ஒரு 12:30 12:45 இருக்கும். அப்புறமே தான் தெரிஞ்சது பஸ் எதுவுமே உள்ளேயே வரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து அப்படியே பேக் சைடில் வந்து அப்படியே வந்து வெளியே போயிடுச்சு. அதனாலதான் நிறைய பஸ் உள்ளேயே வரலாம். அதுல முக்கியமா பார்க்கணும்னா அங்க நிறைய பேர் ஃபுல்லா அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் பஸ்ஸே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். விடிய 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 அவங்களாம் அங்கேயே தான் இருந்திருப்பாங்களாட்டுக்கு. ஏன்னா நாங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போதே 6 மணி, அப்புறம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு பஸ் ஏறும் போது பாத்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஆனா எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்தாங்க, எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க. எங்களை மாதிரி ஃபேமிலியோட வந்தவங்களும் ரொம்பவே சீட்டு கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் ரொம்ப அலமோதுனாங்க. அது இல்லாம நான் வந்து லாஸ்டா பொங்கல் கூட நாங்க வந்து சீட்டு வந்து ரிசர்வேஷன் பண்ணல. இந்த மாதிரி ஸ்பெஷல் பஸ்ல தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போன உடனே பாத்தீங்கன்னா எங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சு. எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்ல போனா பஸ் வந்துட்டே இருந்துச்சு. நாமக்கலுக்கு வந்துச்சு, திருச்சிக்கு வந்துச்சு, சேலம்க்கு வந்துச்சு. இந்த ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு பஸ்ஸே வரல, ஸ்பெஷல் பஸ் விட்டான்னு சொல்றாங்க. உண்மையாலுமே அந்த ஸ்பெஷல் பஸ் எல்லாம் வந்துச்சா அப்படின்னு எங்களுக்கு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 3 மணி நேரமா அந்த பஸ் ஸ்டாண்டையே சுத்தி 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 நடந்து நல்லா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பாத்தீங்கன்னா 1 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இன்ச் பை இன்ச்சா அப்படியே நகர்ந்து போகுது. ஏன்னா டிராபிக் தான். சரி அவங்களையும் சொல்ல முடியாது. சரி ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவா போயிட்டே இருக்கான். போனோன்னா கொஞ்சம் அப்ப நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு செங்கல்பட்டு தாண்டி கொஞ்சம் தூரம், செங்கல்பட்டு தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அது எந்த இடம்னு எனக்கு சரியா தெரியல. அங்க போயிட்டு டிராபிக் ஆயிட்டு அங்க ஒரு 1 hour நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா நிறைய பஸ் நிக்குது. காத்தே இல்லை. மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த 1 மணிக்கு மேல அங்க போகும்போது ஒரு 2:30 இருக்கும். திரும்ப பாத்தீங்கன்னா வந்து எங்க பாப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நான் ஃபீட் பண்ணி பாக்குறேன், என்னென்னமோ பண்றேன், எந்த பண்ணாலும் அழுகையே நிறுத்தவே முடியல. ஏன்னா காத்தே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பஸ் மூவ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா காத்து வரும். ஒரு இடத்துல நிக்குது, 1 hour நிக்குது, காத்தே வரல. ஏன்னா 1 hour டிராபிக் அந்த இடத்துல. ரொம்ப மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா பிரேக் போட்டு போறாரு. எனக்கு அது வேற பயமாயிடுச்சு. அவரு பிரேக் போடுறாரா, போய் டபக்குன்னு முன்னாடி அடிக்குது. நானு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்கடா ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி தான் பஸ்ஸே ஏறினேன். பஸ் கிளம்புனதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டைம் பாத்தீங்கன்னா இந்த சாய்பாபா போட்டோ, அப்படி இல்லைன்னா ஒரு 2 டைம் போட்டோ, ஒரு டைம் வந்து சிலை நான் பார்த்தேன். எனக்கு வேற திடீர்னு என்னடா இந்த சாமி 3 டைம் கண்ணில் படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேளை வந்து நமக்கு ஏதாவது ஆயிருமோ இல்லை என்ன, அதை வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸா என்னால் எடுத்துகிட்டே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேனா. அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து சரி நமக்கு ஏதாவது ஆயிருமோ என்னமோ தெரியலையே அப்படி இப்படின்னு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டுக்கு அங்க போயிட்டு ஒரு 1 hour வேற அந்த செங்கல்பட்டு தாண்டி பஸ் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாம அந்த நேரம் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வேற போகுது வருது. அது வேற எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா எங்க பாப்பாவும் வேற அழுதாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு. சரி நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாவே வந்து நான் நெகட்டிவா வந்து மாறிட்டேன்னா. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா பஸ் கிடைக்கல அப்படின்னாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2 wheeler எடுத்துட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் போயிருக்கேன். ஆனா இந்த 2 wheelerல வந்து அதிகமா போக மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கார், 2 wheeler, ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, நார்மல் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓட்டு போட கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அப்பதான் நினைச்சேன்,
உண்மையாலுமே என்னடா இப்படி எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2021ல ஓட்டு போடும் போது வந்து நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த க்ரௌட்லாம் வந்து வந்ததே கிடையாது. ஃப்ரீயா தான் இருந்துச்சு. அப்போ வந்து ரிசர்வேஷன் பண்ணாம தான் போனோம். பஸ் ஏறிட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டோம். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்ததே இல்லை. இப்ப எப்படி இப்படி கிடைச்சிச்சு? ஒருவேளை வந்து கரெக்டா பஸ் கொடுக்கலையா, இல்ல பஸ் வந்தது யாருக்கும் தெரியலையா, என்ன நடந்துச்சுன்னே வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ச் பை இன்ச்சா தான் வந்து பஸ் நவுந்துச்சு. கரெக்டா விழுப்புரம் கிட்ட வந்து பாத்ரூம்காக நிப்பாட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா 1 மணிக்கு பஸ் ஏறினோம். பாத்ரூம்க்கு நிப்பாட்டும் போது பாத்தீங்கன்னா மணி 7 மணி ஆயிடுச்சு. விழுப்புரம் அந்த புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட கொண்டு போயிட்டு பாத்ரூம்க்கு நிற்கும் போது நான் கீழே இறங்கி பார்க்கும்போது மணி 7 மணி ஃப்ரெண்ட்ஸ். 7 மணில இருந்து அப்புறம் திரும்ப பஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்தூர்பேட்டை வரைக்குமே வந்து ரொம்ப இன்ச் பை இன்ச்சா தான் வந்து நான் வந்து போயிட்டே இருந்துச்சு. நான் அப்ப பார்க்கும்போது கூட 2 வீலர்ல இருந்து அவ்வளவு பேர் போயிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு என்ன 2 வீலர், ஆட்டோ, கார்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. உண்மையாலுமே ஒரு ஓட்டு போடுறதுக்கு போடுறாங்களானே தெரியல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பஸ்ல எல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க கத்திக்கிட்டு. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சரி ஏதோ ஒரு நல்லது நடக்கும் போல அப்படின்னு வந்து எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த 3 டைம் வந்து சாய்பாபா பார்த்தேன்னு சொன்னல, எனக்கு காலையில விடிஞ்சோன்னதான் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா தான் இருக்கும், பாசிட்டிவிட்டியா தான் கண்டிப்பா இருக்கும், நம்ம நைட்ல நினைச்ச மாதிரி நெகட்டிவா இருக்காது அப்படின்னே அந்த ஒரு ஹோப்பே வந்து இந்த உளுந்தூர்பேட்டை வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. உளுந்தூர்பேட்டை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பஸ் கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் போனோன்னே துறையூர்ல இறங்கிட்டோம். துறையூர்ல இறங்கிட்டு நாமக்கலுக்கு வந்து ஒரு பஸ் பிடிச்சிட்டு நாமக்கல்ல வந்து இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட். இதுல வந்து ஒரு கோஇன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா நாங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்தோன்னு நான் டைம் பாக்குறேன். டைம் பாத்தீங்கன்னா 12:10 மதியம் 12:10 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 23ஆம் தேதி 12:10 அந்த டைம் ஆயிடுச்சு மதியானம். ஏன்னா 22ஆம் தேதி சாயங்காலமா பாத்தீங்கன்னா 6:10க்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்புனோம். அதுக்கு அடுத்த நாள் 12:10க்கு தான் எங்க வீட்டுக்கே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே அப்பதான் ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதோட 3ஆவது டைம் ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டதுலயே ஒரு ஓட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்றது இதுதான் வந்து முதல் முறையா இருக்கு. ஆனா இதுவே கடைசி முறையா இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எங்க ஊருக்கு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு பேக் பெயின் எடுத்துக்கிச்சு. எங்க பாப்பா அழுகுறாங்க, எங்க தம்பி அழுகுறாங்க, எங்க சதீஷும் பாத்தீங்கன்னா கையில வந்து அடிபட்டுருச்சு அவருக்குமே. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தாண்டி ஒரு ஓட்டு போடுறதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்றத நினைக்கிறத பாத்தீங்கன்னா கடைசியா ரொம்ப சந்தோஷமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நல்லபடியா பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் வந்து என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.